எத்தனை நாளைக்கு இவங்களுக்கு பாரமா இருக்கிறது? வேணாம்பா முத்து, இந்த மடம் விரிசல் கண்டா அடுத்த மடம். எனக்கு என்னப்பா மிஞ்சி மிஞ்சி ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு அவளை போதும்பா. சிவா சிவா, நீ என்ன பண்ற? நேரா இரும்பு பெட்டிக்கிட்ட போற, போய் பூட்டை தடவை பார்த்து உனக்கு தான் தெரியுமே எங்க வைக்க நான் கையனு நச்சுன்னு ஒரு அடி பொட்டியை துற, உள்ள இருக்கிற எடுத்துக்க, கம்பி நீட்டிடுவான். முடியாது, இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன கேப்டன் திடீர்னு மாறிட்ட? மாறவும் இல்ல, மண்ணா கட்டி இல்லை. எனக்கு குடும்பம், வீடு, வாசல், பற்று இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ தெரியல, பசுபதியாவை பார்க்கும்போது எங்க அப்பா பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த அம்மாவை பார்க்கும்போது உங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு லட்சுமியை பார்க்கும்போது இவன் குழந்தைய பாக்குற மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? சிவா சொல்றதா கரெக்ட். என்னடா கரெக்ட்? 4 பேர் மத்தியில நம்ம 3 பேரும் கைதிங்க எப்படா படைக்க முடியும்? நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கான் திருடியே படைக்கிறோன்னு. சிவா, நீ என்ன பண்ற? இரும்பு பெட்டி உடைக்கிற, படத்தை சுருட்டுற, நம்ம எல்லாம் கம்பி நீட்டுறோம். என்ன சொல்ற? நான் ஒரு மடைய, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. சாகுபடி என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க, ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும். ஆமா, என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்தாங்க, வாங்கிக்கங்க சார். உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன செய்யறது, என் குடும்ப நிலைமை. நான் வரட்டுமா? பெரியவர் நம்மளை நம்பி கரையை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் தின்னே தீர்த்துவான் போல் இருக்கு. என்னடா அண்ணா வாங்க வாங்க, என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, 10 ரூபாய்க்கு சில்லற வேணும். இப்பதான் கரையை தந்திருக்கா, நல்லா காட்சி வந்து சண்டையா சில்லறா. சுமாரா அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லற எவ்வளவு கேளும்? 10 ரூபாய்க்கு. 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா? அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அடாடா, 9 ரூபாய் 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறைய கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா, காலையில முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன் துண்டு போட்டிருக்க, வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமியை ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி, லட்சுமி, அருவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உப தலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீட்டுல தோரம் பருப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? வேடாதமா, இங்கே நில்லு, நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? பையா, ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு பையா, 6 o'clock 1 டசன். அப்புறம் ஹேர் ஆயில், அதே தடவணும். பையா, ஹேர் ஆயில் 2 பாட்டில். அப்புறம் அந்த பாரில இருந்து வந்துச்ச பனியன், அது 1/2 டசன். அந்த கச்சிப்பு 1/2 டசன். பையனுக்கு போன் விட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு எல்லாத்தையும் மேல வை. கேக்குறீங்க சார், பில்ல போடு. ஃபாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டா இருக்கும். தம்பி, சங்கிலி ஆண்ட ஒரு லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிச்சாம எந்த வயசுல அனுபவிக்க போறேன்? 49. 49. இந்த அது எப்படி கூட தர்ம உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம்.
போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும். போயிட்டு வர்றது வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் வந்த பார்த்து அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. லட்சுமி ஐயா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறான். சாதாரணமா பெண்கள் தான் காதலர்கள் தாமதமா வந்தா முகத்தை திருப்பிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நமக்கு கட்டுப்படியாகாதம்மா இந்த காஸ்ட்லி காதல். உன்னை பார்க்க வந்ததுக்கு நஷ்டம் 50 ரூபாய். அந்த குண்டவங்க தலையில கட்டிட்டானுங்க. அவங்கள அப்படி சொல்லாதீங்க. அவங்க எல்லாரும் எனக்கு மாமா மாதிரி. மாமனுங்க அவருங்க எமக்கங்கிறனுங்க. குமார், கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அது கட்டுது போ. 50 ரூபாய் பண்டங்களை இவங்க தலையில கட்ட எங்க பெரியப்பா என்ன பீடியில் வைக்க வச்சுட்டாரு. யாரை கேட்டா அந்த செலவு செஞ்சேன்னு இந்த கடற்கரை வரைக்கும் உனக்கு ஒரு வேலை சோறு கிடையாதுன்னு சார். பாவம், என்னுடைய காதலுக்காக நீங்க உண்ணாவிரதம் கூட இருந்தாகணும். என்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? இது பாரு, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். மாமனுங்க அவனுங்க அசல் பகல் மாதிரி. அவசரப்பட்டு வளர வேண்டாம். நல்லவங்களுக்கு இது காலம் இல்ல. என்ன சொல்ற? அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா, பையன் ரொம்ப நல்லா இருக்கான். உங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறான்னு கூட என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படியா? இது தெரியாம போச்சே. மாமாக்கெல்லாம் இப்படித்தான் இருக்கணும். அதுல பாரு, அந்த பெரியவரிய சட்டையை பிடிச்சி இழுத்தப்பவே பார்த்தேன். நல்ல கலையான முகம். மத்த 2 பேர் மாத்திரம் என்ன கௌரவமானவரா? ஐயா லட்சுமி, நான் தான் அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சு. இத பாருங்க, அவங்க எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறாங்க. இப்போ நீங்க தான் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும். சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது எங்க பெரியப்பா பத்தி ஏன் அவரும் அவருடைய கஞ்சித்தனமும் நான் எப்படித்தான் சமாளிக்க போறோம்? இதுல என்ன பயம்? ஆம்பளையா லட்சணமா தைரியமா சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, ஆம்பளையா தைரியமா லட்சணமா சொல்லிடுறேன். இத பாருங்க, நீங்க இப்படி வளைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் புறப்படணும்னு அர்த்தம். அப்படியா? மறுபடியும் கடைக்கு எப்ப வரீங்க? பணம் சேர்த்துட்டு உங்க மாமா கிட்ட சந்திக்கு வரணும். உட்கார்ற, மரியாதை எல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். முடியலையா? என்னது முடியலையா? 4 பேருக்கு முன்னால எப்படா உட்கார போறா? இது என்ன ட்ரெஸ்? சதையெல்லாம் பீறிக்கிட்டு வெளியில வருது. உட்கார்ற, உட்கார்ந்தா கிழிஞ்சிருமா? இத கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. முண்டா ட்ரெஸ் வச்சிருக்கான். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போற இந்த ட்ரெஸ்ஸோட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற பயில்களே இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தானே கட்டுறான். பெரியப்பா என்ன பெரியப்போ? காது கேக்குது சொல்லு. வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒண்ணு கேட்க போறேன். கேளு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்றா, உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன பூஜை குடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட? உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்கார்ந்துட்டியா? உட்கார்ந்துட்டேன். அப்ப எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் ஒரு பொண்ணு மனசார. தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன், செலவு குறையும் இல்ல. நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தா குருடா இருந்தா கழுத வேலை செஞ்சுட்டு கிடக்கட்டுமே. பெரியப்பா உண்மையா சொல்றீங்க? உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அதை கையில எடுத்துக்கிட்டு உன் மாமா வீட்டுல இப்பவே போய் உட்காரு. ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாவுக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையிலதான் ஒண்ணுமே இல்லை. என்னது புத்து? என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துன்னு வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ, என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூட கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு இதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பி விழா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு
ஒண்ணும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. பையா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். அண்ணா இத எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்துச்சோன்னே முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்க்க. தடவுன 8 நாளைக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துனா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியாலதான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. ஐயா கொண்டாரு. இதா என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே, ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு பாவி கூட. அண்ணா தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்கு தான் பெரிய சீப். ஐயா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது. ஜில் கௌசல்யா சோப். இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்பா சந்தோஷம் நானே. போயிட்டு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டே அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு இந்த அளவு. என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா கப்பல வந்துச்சு இல்லையா, புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். ஐயா ஐயா உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. யோ, அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த ஸ்வெட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபி. அதுக்கு மேல காரெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த ஸ்வெட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இத பையா சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா கீழக்கரை 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானையா சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கடாது. இல்லங்க, பழைய புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது காசு தரீங்களா? எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் வாரம். இது கூட ஃபர்ஸ்ட் வாரம் புத்தகம் தான். இந்த வருஷத்து புத்தகம் மாதிரி இருக்கு. இது ஏன்பா வைக்கிற? இது உன்னோட தானா இல்ல வேற யாருக்காவது தெரியாம கொண்டு வந்து கொடுக்குறியா? இல்லங்க, இது என்னோடதாங்க. சத்தம் போட்டு சொன்னா உண்மையாயிடாதுப்பா. உனக்கு இப்ப தெரியாது. புத்தகத்தெல்லாம் விக்கிறது ரொம்ப தப்பு. உங்க அப்பா யாருன்னு சொல்லு, நான் வேணா வந்து பாக்குறேன். எனக்கு புத்தகம் வேணாம், காசு வேணாம். தம்பி இந்தாப்பா. புஸ்தகம் இருக்கிற பசங்க விக்கிறாங்க. இதையே வாங்க வசதி இல்லாத பசங்களோட நிலைமை